கருப்பு சிவப்பு துண்டுகளோடு திமுகவினுடைய நிர்வாகிகள் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் தங்களுக்கு என்ன தேர்தல் பணிகளை அவர் பணிக்கப் போகிறார், என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகளை வழங்க இருக்கிறார் என்பதை அறிவதற்காக அவர்கள் ஆர்வத்தோடு அங்கே காத்திருக்கிறார்கள். திமுகவில் சில நாட்களுக்கு முன்பு இணைந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஓ.பி. ரவீந்திரன் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். அதை தற்பொழுது பார்க்கலாம். மாநாடு மிகப்பெரிய மக்களுடைய எழுச்சியாக இந்த மாநாடு விளங்கும். வர இருக்கின்ற தேர்தலில் 2026 இரண்டாவது முறையாக நமது மாண்புமிகு தளபதியார் அவர்கள் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என்பது உறுதியாகும். திருச்சியில குறிப்பாக இளைஞர்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு? நீங்க ஒரு டெல்டாவுடைய ஹெட் குவார்டர்ஸா இருக்கக்கூடிய திருச்சியில ஒரு மாநாடு எந்த அளவுக்கு எழுச்சி ஏற்படுத்தும்? இளைஞர்கள் கேட்கிறீங்களா? இளைஞர்கள் நம்மளுடைய அருமையான துணை முதலமைச்சர் அவர்கள் இளைஞரின் செயலாளராக இருக்கின்றார். அவருடைய தலைமையின் கீழ் தமிழகம் முழுவதும் அனைத்து இளைஞர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்வார். 2026 தேர்தலில் மீண்டும் திமுக வெற்றி வாகை சூடி ஆட்சி அமைக்கும் என்று ஓ.பி. ரவீந்திரநாத் தெரிவித்திருக்கிறார். இளைஞர் அணியும் மிக பலமாக இருக்கிறது. இளைஞர் அணியை வழிநடத்தி செல்லக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மிகச்சிறப்பாக வழிநடத்துகிறார் என்றும் அவர் பேசியிருக்கிறார்.